Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பாத்தீங்கன்னா Who Knows Me Better Challenge. இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாரோ அப்படின்னா அது என்ன சேலஞ்சுன்னு கேட்டீங்கன்னா என்ன பத்தி யார் வந்து இவங்க ரெண்டு பேர்ல நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அதான் வந்து சேலஞ்ச். நான் வந்து ஒரு 10 கொஸ்டின் வச்சிருக்கேன். நான் கேட்குற 10 கொஸ்டின்ல யார் வந்து நிறைய மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இதுல வந்து வின்னரா வந்து இருப்பாங்க. வின்னருக்கு என்ன போற ஒண்ணுமே இல்ல மன்மத்திரால காட்டிக்கோங்க மாத்தி மாத்தி. ஓகேவா? மூஞ்சிலே சடான்னு ஒரு அடி. ஏன் மூஞ்சில படம் ரெண்டாவதுன்னா ஒரு கொஸ்டின் 1 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள ஆன்சர் சொல்லணும். ஓகே. ரெண்டு பேரும் தப்பா பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க. சொல்லலன்னா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போன்ல எந்த ஆப் நான் அதிகமா யூஸ் பண்ணுவேன்? இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட். அது நான் லைனா சொல்லிட்டு போறேன். இன்ஸ்டாகிராம் தான். வாட்ஸ்அப் இல்ல, ரெண்டு பேரும் தப்பா தான் சொல்லிருக்கீங்க. சரி, மறுபடியும் ஒரு சான்ஸ் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. கரெக்ட் தான். இல்லை, எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்றா கேம் ஆடலாமா? மா நீ ஒரு செகண்ட் முடிஞ்சு. சரி, சீக்கிரம். ஆப்பா கேமா? இது வேணாலும் இருக்கலாமா? போன்ல யூஸ் பண்ற ஒரு ஆப். YouTube, கிளாஸ் ஆஃப் YouTube. கிளான்ஸ் கேம். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் சொல்லிச்சு. இதுல வரவே வராது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். தலபதி பெரியதா என்னையா அடிக்கிற? அவரெல்லாம் அடிக்கணும். சரி, முதல் கேள்வி வின்னர் வந்து அம்மா, 1 பாயிண்ட். ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இப்போ நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், எந்த பொருளுமே இல்ல என்கிட்ட, எங்க போவேன்? ஒரு இடத்துக்கு போறேன், பாத்ரூமுக்கு போவேன், வெளியே சொல்றேன். இப்போ நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், உங்ககிட்ட பாய் அடி சொல்லிட்டு எங்க போவேன்? ஜிம்முக்கு போவேன். நான் சொல்றது டிராவல். எங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா இந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லுங்க. இங்க இருந்து பாய் சொல்லிட்டு போறேன்னா காலேஜுக்கு போகணும். காலேஜுக்கு போகணும், பார்க்க போவேன், உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவேன். வேற எங்கேயும் நீ போனதே இல்லையா? கக்கூஸ் தாண்டா போவேன். சொல்றேன், இப்ப இந்த இடத்த விட்டு நான் போறேன், இப்ப கிளம்பி இந்த வீட்டுக்கு நான் போறேன், இந்த வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு. ரெண்டாவது பாயிண்ட். அதுதான் வந்து ஆன்சர். இப்ப எங்க போ திடீர்னு இந்த இடத்துக்கு கிளம்ப யார் வீட்டுக்கு போமோ அது வர யார் வீட்டுக்குன்னு சொல்லணும். நான் ஒரு இடத்துக்கு போவேன்னா சொல்லுவேன். இந்த இடத்த விட்டா எதுவுமே எல்லாம் போறேன்னா எங்க போவேன்? நான் மோனா வீட்டுக்கு தானே போவேன். என் போன் கேலரியில யார் போட்டோ அதிகமா இருக்கும்? மோனா. கரெக்ட் தான். அவங்க அக்கா போட்டோ தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நான் குப்புதுரை கத்துக்கிட்டேன். ஒழுங்கா சொல்லிட்டேன் ஆன்சர். ஏய், இதுதான் இது. 3 பாயிண்ட்ஸ். இருக்கலே பொண்ணு டஃப்பான விஷயம். ரெண்டு பேரும் யோசிப்பாங்க, நீ யோசிக்கணும், ஒரு விஷயம் எக்ஸாக்டா வேர்டு சொல்லணும். நான் யூடியூப்ல என் சேனல்ல ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ என்ன? உன் சேனல்ல ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ? என் சேனல்ல ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ. ஐயோ, கம் ஆன் யோசிங்க. பிராங்க். நான் சொல்றது எக்ஸாக்ட்டா டைட்டில் வேணும்ன்ற. டைட்டிலா? டைட்டிலா சத்தியமா ஞாபகம் இல்ல. இல்ல, ஒரு வீடியோ வந்து செம்ம ஓட்டம் ஓடுச்சு. பிராங்க் தானா? பிராங்க் வந்து எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேள்வி கிட்ட நானே செக் பண்ணிட்டு வந்தேன். அதையும் நான் அதுல வந்து சொல்லிக்கிறேன். சாரி, எனக்கு ஞாபகம் இல்ல. டைம் இருக்கு, 40 செகண்ட் யோசி. 50 செகண்ட் டைமர்லாம் வச்சுக்கறாங்கப்பா. இவனோட ரிசல்ட் 12th ரிசல்ட் வீடியோ. அது உங்க சேனல்ல இல்ல, என் சேனல்ல ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஷார்ட்ஸா? ஏதோவா இருக்கலாம். ஷார்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உன் சேனல்ல போட்ட வீடியோ. நீ உங்க அக்கவுண்ட் சேர்ந்து பண்ண அந்த இது போட்டீங்க, ஜோலோ சிப்ஸ் பிராங்க். அதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். நீயும் அக்கவுண்ட் சேர்ந்து இது பண்ணீங்கல்ல, அந்த இது பண்ணுவாங்களே அதுதானே? அத இது பண்ணுவாங்க. டிக்டாக் பண்றது. அது வீடியோ. நான் சொல்றது வந்து ஸ்டார்ட் பண்ணி 5 4 3 2 1. என்ன வீடியோ போட்டேன்னா அது வந்து ஒரு பிராங்க் வீடியோ. அதான் பிராங்க் சொல்லிட்டேன் நானு. என்ன பிராங்க்னா டிவி ரிமோட் தொலைச்சோன்னு ஒரு பிராங்க்னு கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிராங்க. நானே இப்பதான் வந்து இந்த கேள்வி பிராங்க் லியர் கரெக்ட்டா சொன்னேனா? நான் ஸ்டார்டிங்ல டைட்டில்ல தெரியாது. பாதி வெச்சுவாங்க. சரி, 5th क्वेश्चन என்னன்னா, மை பிக்கெஸ்ட் ஃபியர் என்னவா இருக்கும்? உன்னோட பிக்கெஸ்ட் ஃபியரா? கம் ஆன். பிக்கெஸ்ட் ஃபியர் என்னவா இருக்கும்னா உன் லைஃப் புடிச்சுதா. எக்ஸாக்ட்டானா எப்படி சொல்ல முடியும்? மேபி உன்னோட ஜாப்,
கோயிங் பத்தி நீ யோசிக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலை. ஃபைனலி ஒரு பாயிண்ட் சார். நீ யோசிக்கிற மாதிரி ஒரு வேலை, அதுலயும் அவன் யோசிக்கிற மாதிரி வரணும். போனஸ் யோசிக்கிற மாதிரி வரக்கூடாது. ஒரு பாயிண்ட் இவர் எடுத்துக்கிறார், அதனால வந்துட்டு நீங்க அடிச்சுக்கலாம். இப்ப நீ 3 பாயிண்ட் ஒரு பாயிண்ட். 6th கொஸ்டின். நான் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்குறேன், அடுத்த மாசம் வேலைக்கு போறேன். ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்குறேன், அந்த முதல் மாச சம்பளத்துல நான் என்ன செலவு பண்ணுவேன், நீங்க முதல் செலவுல என்ன பண்ணுவேன், என்ன செலவு பண்ணுவேன்னு சும்மா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. என்ன செலவு பண்ணுவேன்னா, வாங்க உங்களுக்கு எல்லாம் ஏதாவது வாங்கி தரேன் நானுன்னு சொல்லுவேன். அது அந்த பட்ஜெட் உள்ள இருக்கணும்னு சொல்லுவேன். நானே வந்து அந்த கொஸ்டின் எடுக்கும்போது யோசிச்சேன், அப்போ அது ஒரு நல்ல ஐடியாவே இருக்கு, நல்லா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். யோசிங்க. இல்ல இல்லன்னா வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே கடவுளுக்கு தான் காணிக்கை செலுத்துவாங்க. நான் அவ்வளவு நல்லா இல்ல. சரி, எங்களுக்கு ஏதாவது வந்து கிஃப்ட் பண்ணுது, அவ்வளவுதான். அதுதான் நான் சொன்னேன். வந்தா கண்டிப்பா அதான் செய்வான். ஓகே, ஆளுக்கு ஒண்ணு வாங்கி தரேன் வாங்கன்னு சொல்லுவோம். சம்பளத்தெல்லாம் தூக்கி வந்து எங்க கிட்ட கொடுக்க மாட்டோம். 2 பாயிண்ட் எடுத்தாரு. நான் தான் முதல்லயே சொல்லிட்டேன். 7th கொஸ்டின் என்னன்னா, இப்ப நான் வந்து உங்க 2 பேர்ட்ட பொய் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பொய்ன்னு தெரியுது. அதெல்லாம் வந்து எப்படி நான் பொய் சொல்றேன் நீங்க வந்து எனக்கு கண்டுபிடிப்பீங்க, பொய் சொல்றான் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. சொல்றத வச்சு என்னோட ஆக்டிவிட்டீஸ் அது எக்ஸாக்ட்டா சொல்லணும். நீ சொல்றத வச்சே கண்டுபிடிச்சிடுவோம். அது எப்படி எக்ஸாக்ட்டானா எதை வச்சு எனக்கு டவுட் வரும். சரியா? யூஸ்லே இருப்ப. பொய்ய சொல்லிட்டுலாம் யோசிக்க மாட்டான். பொய் சொல்றதுக்கே நான் பேச மாட்டேன். பொய் சொல்றதுக்கா? பொய் சொல்றதுக்கு என்னன்னா, அவன் வந்து பொய் சொல்லிடுவான், அதை நாங்க கண்டுபிடிச்சிடுவோம்னு அவனுக்கும் தெரியும். ஆனாலும் அது நாங்க கண்டுபிடிக்கலன்ற மாதிரி அப்படியே சுத்துவோம். ஆனா நாங்க கண்டுபிடிச்சிடுவோம், எதுவுமே கேட்டுக்க மாட்டோம். அப்ப கேட்க மாட்டோம், அப்புறமா கேட்போம். இல்ல பேச மாட்டான். பொய் சொன்னானா நிறைய எங்க கிட்ட மிங்கில ஆக மாட்டான். நிறைய கொண்டு ஒப்பிக்க மாட்டான். அது சொல்ல மாட்டான். ஓகே, உனக்கு ஒரு பாயிண்ட். சரி, உனக்கு 4 பாயிண்ட், 2 பாயிண்ட் எடுத்துருக்காரு. நம்ம பேசுறோம் அப்படின்னா அது வந்து டாபிக் நம்மள அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கும். இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுச்சுன்னா, அவங்க சொன்னதுனால நீ அடுத்த வாட்டி நான் போய் சொல்லுங்க. ஓ, நீ அப்படி வரியா? நீ எப்படியா இருந்தாலும் நீ போய் சொல்றனா நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். ஒரு பாயிண்ட். 8th கொஸ்டின். என்னோட ட்ரீம் கண்ட்ரி டு விசிட். ஒரு வாழ்க்கையில ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடணும். இன்டர்நேஷனல் ட்ரிப் எங்க வேணா இருக்கலாம். நீ சத்தியமங்கலம் கூட அது இன்டர்நேஷனல் ட்ரிப்ல நான் என்ன சொல்றேன், எங்க வேணா இருக்கலாம். லண்டன், பாரிஸ், ஹபிபி கரெக்ட். துபாய். சூப்பர் கார்ல ஓட்டி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். 9th கொஸ்டின். என்னோட ஃபேவரட் கலர் என்ன? Black. அப்போட்னே உட்கார்ந்து சொல்றாங்க. Black இல்ல. White இல்ல. இது என்னடா இது? ஏ Black white தான்டா, வேற என்னடா? இல்ல. இல்லையா? ஆமா. ஆஃப் ஒயிட்டா? இல்ல. கிரிஞ்சா சொல்லக்கூடாது, சீக்கிரம். 12 கலர் நம்ம சொல்லிட்டு நீ எந்த கலர் சொல்லுவான்? ரெட்டா? இல்ல. பிரவுன்? இல்ல. பர்பிள்? ப்ளூ. ப்ளூ. ஆமாப்பா, கரெக்ட் பா. இவனுக்கு ப்ளூ தான்ப்பா. ஆனா ஷர்ட்ல கிடையாது, அது Dressல கிடையாது. கலர்னு கலர் இவனுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. ப்ளூ தான். கார் கூட ப்ளூல எடு. அதுதான்ப்பா. காரும் டியாகவும் ப்ளூல எடுக்கணும்னு தானே சொன்னான். கலர் வந்து ப்ளூ ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து Dressல கிடையாது. நீ கேக்கும்போது Dressன்னு தான் கேட்ட. Dressல கலர் ஃபேவரட் கலர் தான் கேட்டேன். ப்ளூ. அடிக்கணும். 10th கொஸ்டின் என்னன்னா, நான் கடைசியா ஆர்டர் போட்ட பொருள் எது? அமேசான், Flipkart அந்த மாதிரி இதுல. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. இல்ல, வீட்டுக்கு தான வருது அந்த பொருள். வீட்டுக்கு தான் வருதுன்னா நீ ஃபேஸ்ல போடுற சீரம். இல்ல, நான் ஆர்டர் போட்டிருக்கேன் கடைசியா. எனக்கு இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஏய், வந்துச்சா? சீக்கிரம் வந்துச்சா? ஆமா, டைம் ஆகுது. ஃபேஸ் வாஷ் சாப்பாடு போட்ட. இல்ல, அதெல்லாம் இல்லப்பா. போடல. ஃபேஸ்க்கு தானே. அதெல்லாம் இல்ல, நான் ஒரு ப்ராடக்ட் போட்டிருப்பேன். நீங்க அது என்ன கடைசியா நான் ஆர்டர் போட்டதுன்னா, மேக்ஸிமம் இவன் ஆர்டர் போடுறது சீரம் போடுவான், எல்லாம் ஃபேஸ் வாஷ் போடுவான். செட்டாஃபில் அந்த இது ஏதோ ஒன்று புதுசு ஒன்று சூஸ் பண்ணிய. அதெல்லாம் இல்ல. நீங்க இப்ப கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க.
கடைசியா ஆர்டர் போட்டதுன்னா ஜிம் சம்பந்தமாவா? நான் ஏன் க்ளூ தரணும், நீ தான் கண்டுபிடிக்கணும். அதான் ஜிம் சம்பந்தமா இல்லை, இல்லையா? பாத்ரூம் ஐட்டம்ஸா? நான் ஏன் பாத்ரூம் பொருள் வாங்க போறேன்? ஓகே, 7 6 5 ஐயோ 4 3 2 1 என்ன போட்ட அப்படி? மணி அடிச்சிச்சு. சென்ட் வாங்கினே கடைசியா. ஆமாப்பா, அது அமேசான் இல்லடா, நீ ஏதோ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். நான் என்ன கேட்டேன், கடைசியா எனக்கு ஒரு பொருள் வாங்கினா ஆர்டர் போட்டு என்ன பொருள்னு தானே கேட்டேன். அமேசான் நான் என்ன சொன்னேன், எதுல வேணா இருக்கலாம், அமேசான் இருக்கலாம், பிளிப்கார்ட் இருக்கலாம். சொல்லவே இல்லை. பாடி மிஸ்ட் ஆர்டர் பண்ணி வாங்கினா அதெல்லாம் இல்ல. 2 ரூபாய் வச்சுக்கணும். தப்பா சொல்ல வச்சிருக்கு. அப்ப இந்த क्वेश्चन அவுட் வேஸ்ட். இந்த கேமோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா நானே 5 பாயிண்ட்ஸ் இது போட்டுட்டேன். நான் 3 பாயிண்ட்ஸ். சரி ஓகே फ्रेंड्स, இவ்வளவு நேரம் நம்மள கேட்டான்ல, இப்போ நான் இவனை கேக்குறேன். எங்க ரெண்டு பேரும் இவன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க? ஒரு கேள்வி தான் ரெண்டு பேருக்கும். இல்லனா நீ ஒரு கேள்வி அந்த கேட்கலாம், ஒரு கேள்வி, அவ்வளவுதான். போனஸ் ரவுண்ட் இது. போனஸ் ரவுண்டா? சரி, நான் வந்து அவர் கூட சண்டை போட்டேன்னா என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு, உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவ. இல்ல, வீட்ல என்ன பண்ணுவேன்? எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஒண்ணுமே பண்ண மாட்டேன். கரெக்டா? சொல்லு. ரெண்டுதே கரெக்டா சொல்லுது. அவ்வளவுதான். நீங்க இது ரொம்ப ஈஸியா கேட்டுனே வந்து. அதான் ஒரு கொஸ்டின். நான் ட்ரெஸ் பண்றேன், ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போறேன். அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள் இல்லாம வெளில போவே மாட்டேன். கண்ணாடி. எஸ். இவ்வளவு ஈஸியா கேட்க டப்பா கேளுங்க ரெண்டு பேரும். தப்பா? அவரை பத்தி கேட்கறதுக்கு அவருக்கே ஒண்ணு இல்லையா? நான் தான் கேட்டுட்டேன், ஒரு பொருள் இல்லாம நான் வெளில போக மாட்டேன். அது என்ன பொருள்? அது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அது சீரா கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆமா, அது என்னமோ கரெக்ட். எல்லாம் அவங்களுக்கே இந்த தெரியும். சேலஞ்ச்ல வின்னர் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா நானே. சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சேலஞ்ச் வேணும் வந்து கமெண்ட்ல. இந்த மாதிரி சேலஞ்ச் நாங்க 3 பேர் பண்ணா உங்களுக்கு பிடிக்கும், நல்லா இருக்கும், கமெண்ட்ல சொல்லுங்க, அத நம்ம பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல். ஓகே, பாய்.